வெல்கம் பேக். எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரோட வந்து நெக்ஸ்ட் படம் 2.0 அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து டைரக்டட் பை ரஞ்சித் அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா தனுஷ் அப்படின்னாங்க. ஸோ ரஞ்சித் அவரோட முன்னாடி படம் கபாலி. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து மைண்ட் ஐயோ மறுபடியும் கபாலி மாதிரி எடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குக்காக வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ காலா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கன்ஃபியூஷன் உண்மையாலுமே வந்துருச்சு. என்னடா காலா அப்படிங்கிறாங்க, என்னடா இது எது ஒன்றும் புரியல. கபாலினாங்க, இப்போ காலா அப்படிங்கிறாங்க, மறுபடியும் ஏதோ மாதிரி எடுத்துருவாங்களா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கரிகாலன் அப்படின்னு கரிகாலன் வந்து சுருக்கி காலா காலா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து சரி வேற மாதிரி இருக்குமான் இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி ஃபேனா பார்த்தீங்கன்னா கபாலியில வந்து அப்படி இருக்கும் நெருப்புடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்த்துட்டு போனோம்னா அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. படம் வேற மாதிரி இருக்கு, இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு காலா ஃபர்ஸ்ட் லுக்கு பார்த்தோன்னே மறுபடியும் கபாலியோட ஃபர்ஸ்ட் லுக் தான் ஞாபகம் வருது. அதுலேயும் இதே மாதிரி ஒரு ரக்கடான ஒரு ஹீரோ அப்படின்லாம் போர்ட்ரே பண்ணாங்க. அப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா அதே மாதிரி தாடி அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து தலைவர் வந்து அவரோட ஏஜ் ப்ளே பண்றாரு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி எடுத்துருவாரோ அப்படின்னு ரஞ்சித் அவர் வந்து நிறைய விஷயம் எழுதுறாரு. அவர் வந்து நிறைய போக நினைக்கிறாரு அப்படின்னு தெரியுது. அந்த கபாலி வந்தப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ், தலித் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆனால் வந்து ஒரு சாதாரண ரசிகனா போய் பார்க்குறப்ப தேட்டரில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், தலைவர் விசில் வச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தலைவரை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணானா அப்படின்னு தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கும் வந்து வேற மாதிரி இருக்கு, பாட்ஷா ரேஞ்சில் இருக்கு அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து நாய் ஒன்று இருந்தோன்னா பாட்ஷால நாய் இருக்கு அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃபேனா வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. மறுபடியும் ஏமாத்திராங்களோ அப்படின்னு தான் தோணுது. மாசிலாம் வைக்காம ரஞ்சித் அவருக்கு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தா கபாலியில கிளைமேக்ஸ்ல எப்படி வச்சுக்கீங்களா அந்த ஒரு போர்ஷன் மாதிரியே ஒரு படம் இருந்தால் எடுத்தாலே போதும். அப்புறம் அம்பேத்கர், காந்தி அதெல்லாம் வந்து சத்தியமா வேணாம். தேட்டர்ல அது மாதிரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணவே வேணாம். உண்மையாலுமே இதுல வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா மறுபடியும் பார்த்தா எல்லா விஷயம் பாக்குறப்பவுமே வந்து கபாலி பார்ட் மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து இதுல மும்பை ஸ்லம் ஏரியால வந்து தலைவர் ஒரு டானா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கலை இருக்க மாட்டேன் தெரியுது. ஆனா எல்லாம் சொல்றது அதே மாதிரி தான் சொல்றாங்க. மறுபடியும் வந்து கபாலி பார்ட் 2 எதிர்பார்க்க வச்சிருவீங்களான்னு இருக்குது. அது மட்டும் வேணாம், ஒரு மாசா எடுங்க. அதுலயே வந்து நிறைய ஸ்டைல் நிறைய வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு. கபாலில ஸ்டைல் அந்த அளவுக்கு இல்லை. இந்த படத்துலயாவது ஸ்டைல் நீங்க வந்து நடிகர் வைக்கிறோங்கிற பேர்ல தலைவர் ஆல்ரெடி அவர் பண்ணது எல்லாமே ஸ்டைல் அதை வந்து கம்மி பண்றீங்க. சத்தியமா அதை மட்டும் பண்ண வேணாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பார்க்கலாம் மறுபடியும் என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லுக் ஆனா வந்து அந்த அளவுக்கு மறுபடியும் கபாலி தான் ரிமைன் பண்ணுது உண்மையாலுமே. பார்க்கலாம் மறுபடியும் டீசர் வந்து கருத்து மாறலாம். ஆனால் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொறுத்து.